இந்த ஜனநாயகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு அடிநாதமாக இருக்கக்கூடியது இந்திய நீதித்துறை. அதிலும் குறிப்பா நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை இன்றைய தினம் அந்த பதிவுகளை கொடுத்து இந்த தேசத்தினுடைய கட்டுக்கோப்பான அமைப்பை பாதுகாக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல அன்பார்ச்சுனேட்டா என்னன்னா, நம்முடைய இந்த நீதித்துறையில் நீதிபதிகள் உரிய நேரத்தில் பரிந்துரைக்கப்படுவதில்லை. முதல்ல அப்படி பரிந்துரைக்கப்பட்டாலும் அவர்கள் உடனடியாக அந்த பதவியில் அமர்த்தப்படுத்துவதில்லை. இதில் இருக்கக்கூடிய இந்த டைம் லாகிங் வந்துட்டு இட் அஃபெக்ட்ஸ் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். குறிப்பா இந்தியா முழுவதும் இருக்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 1110 நீதியரசர்கள்ல 300க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் இன்னும் பதவிகள் நிரப்பப்படாமல் காலியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பா நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா 75 நீதியரசர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தற்சமயம் 52 நீதிபதிகள் தான் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மாண்புமிகு மூத்த நீதியரசர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் இந்த வருகின்ற மே மாத இறுதியில் ஓய்வு பெற இருக்கிறார். இந்த நிலையில சென்னை அதாவது நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 23 நீதியரசர்கள் பணியிடங்கள் வேக்கண்டாக இருப்பது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால் தொடர்ந்து நாம ஏற்கனவே வைத்த கோரிக்கை ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்ட நீதியரசர்கள், அவர்கள் கடந்த 5-6 மாதங்களுக்கு முன்பாக பரிந்துரைக்கப்பட்ட நீதியரசர்கள் அதனுடைய நிலை, அதாவது அந்த நிலை இதுவரை என்னன்றதை தெளிவுபடுத்தவில்லை. அது மட்டும் இல்லாம இங்கே இந்த குறிப்பா 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்ட போதும் அன்ரெப்ரசன்டா இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக பரிந்துரைக்கப்படுவதில்லை. அதோடு மட்டுமல்லாமல் இங்கே அந்த சோசியல் ஜஸ்டிஸ், அந்த ஃபேப்ரிக் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் நிரம்பப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அது போன்ற ஒரு பங்களிப்பும் ரெப்ரசன்டேஷனும் நீதித்துறையில் இல்லாமல் இருப்பது இது மிக இந்திய இந்த ஜனநாயகத்துக்கும் நீதித்துறைக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா தொய்விலர், அதாவது நீதித்துறையில குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்குகள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் இன்னும் அந்த அட்மிஷன் பெறப்பட்ட பிறகு அந்த லிஸ்டிங்ல பிரச்சனை இருக்குது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த முடிவுகள், அதாவது குறிப்பா வழக்காடிகளுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, ஒரு சமூக பிரச்சனையாகவும் மாறிட்டு இருக்கிறது. அதனால் நீதித்துறையில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து கொண்டு வருகிறது. இதை சரி செய்யும் விதமாக தொடர்ந்து நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை, ஒரு நீதியரசருடைய பதவிக்காலம் முடியும் என்பது திட்டவட்டமான ஒரு செயல். அது எல்லோருக்கும் தெரியும் எந்த தேதியில இந்த பதவி, அதாவது வேகன்சி அரைஸ் ஆக போகிறது என்பது. அதை தெரிந்து கொண்ட பிறகும் இந்த குறிப்பாக இந்த கலிஜியம் சிஸ்டம் மட்டுமல்லாது மாண்புமிகு இந்த நீதித்துறை சட்டத்துறையும் இதில் ஏற்படக்கூடிய அந்த வேகன்சியை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை ஒட்டி நம்ம பல்வேறு நிலைகள்ல கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஏனோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல 30% நீதிபதிகளுடைய பதவி வேக்கண்டா இருக்குது. இது என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது. அதனால் இங்க இருக்கக்கூடிய இந்த நீதிபதி பதவிகளை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். அந்த மாதிரி நீதிபதிகள் பதவிகள் நிரப்பப்படும் போது குறிப்பாக அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அதை பின்பற்றணும். இதுவரைக்கும் அன்ரெப்ரசன்டாக, அதாவது கடந்த 75 ஆண்டு காலமாக அண்டர் ரெப்ரசன்டேட்டட் ஆர் அன்ரெப்ரசன்டடா இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் இன்றைய தினம் நீதி அரசர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கிறது. இது குறித்து மாண்புமிகு நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்டு ஒரு மனுவினை அனுப்பியிருக்கிறோம். ஆகவே இந்த உடனடியாக இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இமேஜின் 30% ரிசர்வேஷன், அதாவது வேகன்சிஸ் very badly affecting the functioning of the judiciary, more particularly in the Madras High Court. அதனால வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை மட்டும் இது இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய
அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, பொது அதாவது இந்த சமூக நலன் சார்ந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த நீதித்துறை சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவருடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்கு. ஆகவே இதை சார்ந்தவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு இங்கே வேக்கண்டா இருக்கக்கூடிய நீதியரசர்களை உடனடியாக பதவி நியமனம் செய்ய வேண்டும் என்று கோருகிறோம். வழக்குகள் தேக்க நிலையில் கிட்டத்தட்ட அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு வேகன்சி இருந்த போதும் இருக்கின்ற பின்னணியில கூட பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த டிஸ்போசல்ல பாத்தீங்கன்னா முதன்மையாக இருக்கிறது. அந்த வேகன்சியே எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் சற்றேறக்குறைய 3 லட்சம் வழக்குகளுக்கு மேலாக இருக்கிறது. அதையெல்லாம் வந்து முடிவு பெறக்கூடிய விஷயம் வந்து நடந்திருக்கும். இந்த வேகன்சி இருக்கக்கூடிய நிலையிலையும் பாத்தீங்கன்னா தமிழகம் சென்னை உயர்நீதிமன்றம் தான் வந்து டிஸ்போசல்ல முதல் நிலையில இருக்குது.